வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான யாவரும் வல்லவரே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிருஷ்ணன் ஒருத்தர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவருக்கு தகவல் கிடைக்குது. அந்த பெரியவரும் கிருஷ்ணாவை கொல்லணும்னு நினைக்கிறாரு. காரணம் இவரோட தம்பியை கொண்டுட்டு தான் கிருஷ்ணா ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அவன் வெளியே வந்தோடனே அவனோட கதையை முடிச்சிருவீங்களே அப்படின்ற மாதிரி இவரோட ஆட்கள் கிட்ட கேட்கிறாரு. இந்த ஆட்களுக்கு குணான்றவர் தான் ஹெட்டா இருப்பாரு. கவலையே படாதீங்கன்னு, கண்டிப்பா கதையை முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு குணாவும் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு டீ கடையை நமக்கு காட்டுறாங்க. மயில்சாமி அங்கதான் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்து சினிமா கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மயில்சாமி அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சினிமாக்காரங்க போலன்னு கேட்கிறாரு. ஆமா, நான் டைரக்டரு, இவர் கேமராமேனு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. எந்த உதவினாலும் கேளுங்க, நான் பண்றேன்ற மாதிரி மயில்சாமி சொல்றாரு. ஷூட்டிங்காக ஒரு வீடு தேவை, ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இங்க இருக்க நிறைய வீடு எனக்கு தெரியும், அப்படி வாடகைக்கு விடுற ஒரு வீடியும் தெரியும், வாங்க கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மயில்சாமியும் கூட்டு போறாரு. இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பாயம்மா வீட்டுக்கு வராங்க. இப்ப பாயம்மா வீட்டுல இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா ரெண்டு ஆபீசர்ஸ் தான் வந்திருக்காங்க. உங்க மாமியார் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, உங்க மாமனாரை கூப்பிடுங்க, அவர் தான் சைன் போட்டு வாங்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மாமனார் வீட்டுல இல்ல, நானே சைன் போட்டுக்கலாம்லன்னு கேக்குறாங்க. இல்ல மாமனார் தான் போட முடியும், அவர் வந்தா தகவலை கொடுங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி இருக்காங்கல்ல, மாமனாரை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த தகவல் சொல்லலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டாரு. இந்த ஊரை சேர்ந்த செல்வம் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இத பத்தி நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த நியூஸ் எல்லாம் பாக்குறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்வமா ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். செல்வமா விஜய் சேதுபதியோட போட்டோவை தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே செல்வத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. செல்வத்துக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கும். ஒய்ஃப் பேரு தேன்மொழி அப்படின்றது. அவங்க இப்பதான் கருத்தரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது தான் இந்த சம்பவம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட தகவலை சொல்லாம கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. மயில்சாமி இருக்காரு பாத்தீங்களா, மீனான்ற ஒரு லேடி வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. ஷூட்டிங் எடுக்க வீடு வேணும்னு கேட்டாங்க. நீங்க தான் உங்க வீட வாடகைக்கு விடுவீங்கல்ல, ஷூட்டிங்காக விட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. முதல்ல கதையை எனக்கு முழுசா சொல்லுங்க, அதுக்கப்புறம் வீடை விடுறதா வேணாமான்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. நீங்க என்ன படம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், வீடை தந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி படம் எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, அதனால தான் கதையை கேட்கிறேன், சொல்றதா இருந்தா நீங்க வீட்டுல எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போன்ல சார்ஜ் குறைஞ்சிருது. அதனால இவங்க பொண்ணு அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. பொண்ணு பேரு புவனா அப்படின்றது. கீழே வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட போனை வாங்கி சார்ஜ் போடுறதுக்காக போறாங்க. இப்ப டைரக்டரும் கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் யாவரும் வல்லவரே அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி குணாவோட கேங்க நமக்கு காட்டுறாங்க. அவன் பஸ் ஸ்டாப்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீங்க கிளம்புனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தகவலை கொடுக்குறாரு. இப்ப குணாவும் ஆட்களும் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்ல நடக்கிற வழியில ஒரு பெரியவர் படுத்திருக்காரு. இவன் பாரு குடி போதையில எப்படி படுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி போற வரவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பஸ் வந்து இங்க நிக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து தான் கிருஷ்ணான்றவர் இறங்கி வெளியே வராரு. இவரை போடுறதுக்காக தான் இவங்க ஸ்கெட்ச் எல்லாம் போடுறாங்க. வந்த கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, இப்போ ஒரு பலகாரம் கடையில நிக்கிறாரு. தேவையான நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. கிருஷ்ணா இந்த ரோடு வழியா தான் வந்துட்டு இருக்கான், பார்த்து முடிங்க அப்படின்ற மாதிரி இவன் குணா கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடலாம். இப்ப குணா இருக்காரு பாத்தீங்களா, அவன் வரும்போது காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி அவரோட ஆள் ஒருத்தர் கிட்ட சொல்லிடுறாரு. அவரும் அவர் வந்து அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ரெடியா இருக்காரு. இப்ப அவருக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இர்ஃபான் ஒருத்தர் ஏடப்படமா பைக்ல வந்து இவரை இடிச்சிடுறாரு. கோவப்பட்ட இந்த ஆளும் இர்ஃபானை வெற்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. எதுக்காக அவனை வெற்ற மாதிரி போற, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப அந்த இர்ஃபானும் பயந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சே, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் கதையை என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்க்குற நபரை லவ் பண்ணிருப்பா. ரெண்டு பேருமே லவ் பண்ணி சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் கதை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு கதை பிடிச்சிருக்கு, ஷூட்டிங்க்கு வீடை தரேன்னு சொல்றாங்க. இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அந்த படத்துல உங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, பண்றீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. என்னப்பா இப்படி கேட்டுட்ட, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மயில்சாமி தானே வீட்டை பார்த்து தந்தாரு, அவருக்கு கமிஷன் மாதிரி காசை தந்துடுறாங்க, சீக்கிரமாவே ஷூட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் திருடங்க, அந்த வீட்டை பார்க்கறதுக்காக தான் இப்படி போயிருப்பாங்க. இப்ப பாஸ்கர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஃப்ரெண்டுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உன் பொண்ணு கண்ட ஜாதி பசங்க கூட சுத்திட்டு இருக்கிறத பாக்குறேன், நீலாம் என்னடா அப்பா, கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பாஸ்கரோட அசிஸ்டன்ட் இங்க வாங்கன்ற மாதிரி சிக்னல் பண்ணி கூப்பிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பாஸ்கரும் பக்கத்துல வந்து கேக்குறாரு.
நம்ம கிட்ட டிரைவரா ஒருத்தன் வேலை பார்த்தான்ல, அந்த டிரைவரும் உங்க பொண்ணை லவ் பண்ணிருக்காங்க போல, ஓடி போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் தவளை கொடுத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அழகுல நம்ம வேற ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கமேன்ற மாதிரி பாஸ்கர் யோசிக்கிறாரு. வண்டி எடு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தேன்மொழின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் தான் இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களை கூட்டு போறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன எல்லாருமே வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இறந்திருப்பாரு. இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, வாங்கன்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. நமக்கு மீனான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டா தான் இந்த பாஸ்கர் இருப்பாரு. இப்ப வந்தவரும் உனக்கு கதை தெரியுமா, டிரைவர் கூட ஓடி போக போறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இவங்க நார்மலா சொல்லிட்டாங்க. இவங்க டைரக்டர் சொன்ன கதையை மனசுல வச்சு சொல்றாங்க. இது தெரியுமா, தெரிஞ்சு எப்படி இப்படி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க, நல்ல லவ் ஸ்டோரியா இருக்கு, நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பாஸ்கர் ஷாக் ஆகுறாரு. நீ வேணா மாறலாம், நான்லாம் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் போனாவை நமக்கு காட்டுறாங்க. உண்மையிலேயே அந்த டிரைவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல, அவர்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பா வரது தெரிஞ்சோன்னு இவங்க படுத்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அப்பவும் பொண்ணு தூங்குறாளா இல்ல நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு நபர் தெரியும், அந்த நபருக்கு கால் பண்றாரு. அவர் பேரு பாண்டி அப்படின்றது. பாண்டி, எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்றாரு. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. குணாவோட ஆளை இர்ஃபான் ஒருத்தர் தெரியாம இடிச்சார்ல, அந்த இர்ஃபான வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவரோட ஒய்ஃப் தான் ஸ்டார்டிங் கால் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆபீசருங்க வந்து சொன்னதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா கையெழுத்து போட்டதான் 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும், சீக்கிரமா உங்க அப்பா எங்க இருந்தாலும் கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என் அப்பாவை நீ எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ண, அதனாலதான் இங்க இருந்து கிளம்பி போனாரு. இப்ப எந்த மூஞ்ச வச்சு அவரை கூட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏதாவது பண்ணி கூட்டு வாங்க, அந்த காசு முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இதனால இவரும் சரின்ற மாதிரி கிளம்புறாரு. இவரோட சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல அப்பா இல்ல. வீடு வரைக்கும் வந்ததுனால சித்தப்பாவும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னைக்கும் இல்லாம சித்தப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. அப்பாவை தேடி தான் வந்தன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. உங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாரு. சித்தப்பாவும் அவரோட பையனை பார்த்து வண்டி எடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப 3 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பாண்டிய காட்டுறாங்க. பாஸ்கரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என் பொண்ணு இன்னைக்கு நைட்டு ஒரு பையன் கூட ஓடி போக போறா, என்ன ஆனாலும் சரி அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலையை விட்டு தள்ளுங்க, என்னோட ஆட்கள் எல்லாம் இறக்கிடுறேன், உங்க பொண்ணு எப்படி தப்பிக்கிறான்றத பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது பொண்ணுக்கு தெரிய வந்துருது. இதனால பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க. பாய் ஃப்ரெண்டுமே லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிடுறது. நான் நேரடியா வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை அனுப்பி வைக்கிறேன், நீ அவங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்பிடு, வெளியே வச்சு மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப தேன்மொழியும் ஆட்கள் கூட வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு லைட்டா பயம் வருது. அந்த இடத்துல பார்த்தா செல்வம் போட்டோக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட இவங்க கொஞ்சம் விளையாண்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இத வாய்ஸ் ஓவர்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. கிருஷ்ணா நடந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதே ரூட்ல இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து வெயிட் பண்றாங்க. இந்த வழியா தான் வருவான், கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப ஆளுக்கு கத்தியெல்லாம் எடுத்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவும் நடந்து வராரு. இவங்க அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது பைக்ல ஒரு போலீஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. போலீஸ் வராரு, அமைதியா இருங்கன்ற மாதிரி எல்லாரையும் குணா கண்ட்ரோல் பண்றாரு. வந்த போலீஸும் கிருஷ்ணாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. நீ கிருஷ்ணா தானே, இப்பதான் ஜெயில விட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கிருஷ்ணாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. சரி வண்டியில ஏறு, நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வண்டியில இவரே பிக்கப் பண்ணி கூட்டு போறாரு. போலீஸ் கூட்டு போனதுனால இவங்களும் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு தான் அந்த வீட்டை பத்தி முழுசா தெரிஞ்சிருச்சுல, யாருமே கவனிக்காத மாதிரி இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உண்மையிலேயே அவர் படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி மீனா நினைக்கிறாங்க. அவர் சொன்ன கேரக்டருக்கு பயங்கரமா பிராக்டிஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா ஒரு சாவ் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு சாவ் வீட்டுக்கு தான் இவரை கூட்டு வந்துடுறாரு. இவர் மாலெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் போட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து கிருஷ்ணா கவனிக்கிறாரு. ஒய்ஃபுக்காக கிருஷ்ணாவும் பூவெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. பாடியை எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிருஷ்ணா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த செல்வத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தன் சாவுல தான் அவன் எப்பேற்பட்ட நல்லவன்றதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க, எவ்வளவு கூட்டம்ன்றதை பார்த்தல அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணா கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த வழியா தான் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி குணாவும் ஆட்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தா அட்டாக் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. கரெக்டா இவங்க நினைச்ச மாதிரி அந்த வழியா வராங்க. அங்கன்னு வேற இன்ஸ்பெக்டர் பைக் ரிப்பேர் ஆயிருது. கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி கிருஷ்ணாவும் தள்ளுறாரு. இவங்களும் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. அப்பன்னு பார்த்து பைக் ஸ்டார்ட் ஆகி இவங்க கிளம்பிடுறாங்க. சோ இவங்க பிளானிங் இந்த இடத்துலயே மிஸ் ஆயிருது. இப்ப கிருஷ்ணாவும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிட்டாரு. இங்க இருந்து நானே நந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி கிருஷ்ணா பாப்போம், முன்ன மாதிரி நல்லவனாவே இருன்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்துல தான் கிருஷ்ணாவும் இவரோட பிளாஷ்பேக் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா ஜாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணிருப்பாரு. அதனால 2 பேர் வீட்லயும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்காது. இவர் தனியா தான் ஒய்ஃபு கூட இருந்துட்டு இருப்பாரு.
ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் சரி இவர் தான் முன்னாடி வந்து நிப்பாரு. அதுதான் எனக்கு பிரச்சனையாவும் மாறுச்சு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப ஊர்ல திருவிழா நடக்குது, ஜல்லிக்கட்டும் பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆபீசர் வராரு. இந்த வாட்டி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, அதை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி ஆட்கள் எல்லாருமே இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் என்னன்னு கேக்குறேன்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் இவரை தடுத்துறாங்க. முன்ன மாதிரி நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, இப்ப பொண்ணு இருக்கா, தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. நீங்க பிரச்சனையில மாட்டினா இந்த ஊர் உங்க கூட நிக்காது, எல்லாருமே நம்மள தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த போலீஸ் கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவும் ஒய்ஃபை மீறி தான் அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் கிட்ட பேசுறாரு. கிருஷ்ணா நிறைய பாயிண்ட் வச்சுலாம் பேசுறாரு. அந்த போலீஸால பதில் சொல்ல முடியல. கோவத்துல ஒரு பெரியவரை பிடிச்சு தள்ளுறாரு. இதனால கோவப்பட்ட மத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கத்தியை வச்சு அந்த போலீஸ் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. கத்தி குத்து போலீஸ் மேல படக்கூடாதுன்றதுக்காக கிருஷ்ணாவும் அவரை தள்ளி விடுறாரு. இவர் தள்ளி விட்ட போர்ஸ்ல அந்த போலீஸும் பின்னாடி இருக்க மாடு மேல இடிச்சிடுறாரு. அந்த மாடு இடிச்சு தூக்கி போட்டது. அது பலமா குத்துனதுல இந்த போலீஸ் உயிருக்கு போராடி இறந்து போயிடுறாரு. இப்ப ஊர் மக்கள்லாம் அவசரப்பட்டுட்டே அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் வந்து கவனிக்கிறாங்க. இதனால பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்றது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்காக தான் 7 வருஷம் இவருக்கு சிறை தண்டனை வழங்கியிருப்பாங்க. இறந்து போன போலீஸோட அண்ணனா தான் ஸ்டார்டிங்ல காமிச்ச நபர் இருப்பாரு. இவரை பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவரும் நேரா ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் வராரு. ஆனா ஒய்ஃப் செம்ம கோவத்துல இருக்காங்க. நான் அவ்வளவு சொல்லி அன்னைக்கு நீங்க அந்த விஷயத்த பண்ணீங்கல்ல, ஊர்ல யாருமே கண்டுக்கல, நானும் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, திரும்பி நீங்க வராதீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க மனசு கேட்காம உள்ள கூப்பிடுறாங்க. இவரும் படுத்து தூங்கிட்டு இருக்க பொண்ணெல்லாம் மடியில உட்கார வச்சு பாக்குறாரு. இவங்களும் இவருக்கு சாப்பாடெல்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்பதான் கிருஷ்ணாவும் அங்க இருக்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஒரு நபரோட வேட்டியும் செருப்பும் மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இத பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃப் யார் கூடிய அஃபேர்ல இருக்கா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் அந்த வேஷ்டியை பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. கையில வச்சிருந்த சாப்பாடை கீழே போட்டுறாங்க. அதே சமயம் இவரும் ஒரு அறுவாலை எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கோணிப்பையோட இவர் வெளியே வராரு. அந்த கோணிப்பையில இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணாருன்னு நமக்கு தெளிவா காட்டல. பாண்டி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆட்கள் எல்லாரையும் வர வச்சிடுறாரு. வெளியே பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்ட படாம தான் இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. காஸ்ட்லியான பொருளா பார்த்து தூக்கிட்டு கிளம்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா ஒரு பொருளை தள்ளி விட்டுறாங்க. இந்த சவுண்ட் பாஸ்கருக்கு கேக்குது. அசிஸ்டன்ட் கூட வேகமா கீழே வந்து பாக்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல யாருமே கிடையாது. சரி ஒய்ஃப் என்ன பண்றா பாப்போன்ற மாதிரி கதவை திறந்து பாக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஜாலியா பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன், இவ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃப் இருக்கிற ரூம்ல தான் இவங்க 2 பேருமே மறைஞ்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சித்தப்பாவை காட்டுறாங்க. இர்ஃபான் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, உங்க அப்பா 2-3 நாள் சாப்பிடல போல, மயங்கினதுனால கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வேகமா அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அங்க இருக்கிறது இவரோட அப்பா கிடையாது. அவர் என்னோட அப்பா இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. நம்பரை செக் பண்ணும் போது தான் தெரியாதனமா வேற நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. நடந்த விஷயத்தெல்லாம் சித்தப்பா கவனிக்கிறாருல. உன் அப்பாக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஒய்ஃப் என்னோட அப்பாவை தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதனால என்னோட அப்பா 4 நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்றாரு. உன்னோட அப்பா சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு பத்திரமா வளர்த்தாரு தெரியுமா, அவருக்கு எப்படா இப்படி பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரி சித்தப்பாவும் கோவப்பட்டு திட்டுறாரு. நான் பண்ணது தப்பு தான் சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என் அப்பாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் சித்தப்பாவோட பையனுக்கு கால் வருது. பெரியப்பாவை பஸ் ஸ்டாப்ல வச்சு யாரோ பாத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிடா, நீங்க 2 பேர் பைக்ல போய் கூட்டு வாங்கன்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க வேகமா கிளம்புறாங்க. இவங்களும் யார் கண்ணிலையும் படாம ஏதாவது பொருள் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கர் அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம எதுக்கு வர சொன்னா இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் குடிக்கிறானேன்னு அவனை சாதாரணமா எடை போடாத, எப்படி இருந்தாலும் சரி வரவனை இவன் லாக் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கோயில்ல உட்காந்து இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெளிவா தெரியல. ஒய்ஃபு கூட இவர் ஒன்னா பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்து இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தேன்மொழியை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. செல்வத்துக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நிறைய பேர் வராங்க. நிறைய ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா, மத்த ஜாதியை சேர்ந்தவங்க வரதுல ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்கு. இவங்களாம் எதுக்கு இங்க வராங்க, இவங்களெல்லாம் வரவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாதன்னு மத்தவங்களும் தடுக்க பாக்குறாங்க. அதை மீறியே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல 2 குரூப்புக்குள்ள சண்டையே ஏற்பட்டது. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா நிறுத்துங்கன்ற மாதிரி தேன்மொழி வந்துடுறாங்க. ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி நம்ம நாட்டுக்காக தான் அவர் போராடி உயிரை விட்டுருக்காரு. இந்த இடத்துல எப்படி ஜாதி வச்சு உங்களால சண்டை போட முடியுது, நீங்க ஜாதி வச்சு சண்டை போட போறீங்கன்னா இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
எல்லாருமே அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிறாங்க, அமைதியாயிடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால வர எல்லார்கிட்டயும் போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இர்ஃபானும் தம்பியும் வராங்க. இவங்க பேர் மூலியமா இவங்க முஸ்லீம்னு தெரிய வருதுல, அதனால போலீஸும் இன்னும் தீவிரமா விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வீட்டை விட்டு போனதை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. அப்பா ஒரு பஸ்ல வரப்போறாரு, பிக்கப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா போலீஸ் நம்பாம திரும்ப திரும்ப இவங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால தம்பி இருக்காருல்ல, இவர் மட்டும் போய் என்னோட பெரியப்பாவை கூட்டு வரட்டோம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி போலீஸும் இர்ஃபானை மட்டும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப் நமக்கு காட்டுறாங்க. டைம் ஆயிடுச்சு, வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே வண்டியில ஏறி டிராவல் பண்றாங்க. அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜீப்பை கிராஸ் பண்ணி போகுது. இவங்க ரெண்டு பேர் தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா மீனா ரூம் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. மாட்டிக்கிட்டோன்னு இவங்க ரெண்டு பேருமே பயப்படும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. கண்ணாடியை கலட்டினா மீனாக்கு கண்ணு தெரியாது, அதனால இவங்க தப்பிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்சவங்க வேகமா போனா தூங்கிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள வந்துடுறாங்க. வெளியே போலான்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா பாஸ்கரும் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. இவங்க பயந்து திரும்பி கதவை சாத்திடுறாங்க. பால்கனி வழி மாதிரி ஒரு இடம் இருக்கு, அது மூலியமா மாடிக்கு போய் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அங்க இருக்க ஏணியை போட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும் போது புவனா இவங்க காலை லாக் பண்றாங்க. இவங்களும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இறங்குங்க அப்படின்ற மாதிரி புவனா தான் இறங்க வைக்கிறாங்க. நீங்க தானே அவன் சொல்லி வந்திருக்கீங்க, இந்தாங்க நான் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் தராங்க. என்ன இருக்குன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. 20 சவரன் நகை இருக்கு, நிறைய பணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா, இவளே தந்துட்டா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மாடியில இருந்து சவுண்ட் கேட்டதுனால பாஸ்கரும் அசிஸ்டன்ட்டும் பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா மாடியில யாரையும் காணோம். மாடியில இருந்து கவனிக்கும் போது தான் இவங்க எல்லாருமே ஓடுறது தெரியுது. போனா இவங்க தான் அவன் சொன்ன ரெண்டு பேருன்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. பொண்ணு ஓடிட்டு இருக்கா, இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாண்டியை கவனிக்கிறாரு. பாண்டி பாதியில் தான் உட்காந்து இருக்காரு. அட பாவி, உன்னை நம்பி போய் பாதுகாப்புக்காக உட்கார வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. நம்மளே ஓடி போய் பொண்ணை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடியே போனான்ற அந்த பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அப்பா துரத்திட்டு வராரு. அதே மாதிரி குணாவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவர் கோயில்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. கையில என்ன பையன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் பையில என்ன இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. கிருஷ்ணா சந்தேகப்படுற மாதிரி ஒய்ஃபை பார்த்தாரு பாத்தீங்களா, என்ன சந்தேகம் தானே படுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ரூம்குள்ள போறாங்க. சட்டுன்னு கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இறந்து போன போலீஸோட அண்ணன் தான் இருக்காரு. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த ஊர்ல யார் ஒருத்தரும் முன்னாடி வந்து எனக்காக நிக்கல, நான் தான் இவனை கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நைட்டும் வந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் ஹஸ்பண்டோட கதையை இன்னைக்கு முடிச்சிருவாங்க, உன் கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரி தான் அவர் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. இவங்க திறக்கலன்னு தெரிஞ்சோன்னா கதை உடைச்சு உள்ள வந்துருவாரு. இவங்களும் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கதான் மறைஞ்சிருக்குன்னு தெரியுது, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் மறைஞ்சு தப்பிக்க பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை புடிச்சு லாக் பண்ணிட்டாரு. இவங்க தற்காப்புக்காக அவர் அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்படிதான் அவர் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவர் வந்திருப்பாரு. அதனால தான் இவர் அப்பதைக்கு அனுப்புறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சிருது. நீ கவலைப்படாத, இந்த பழியை நான் ஏத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பழியெல்லாம் ஏத்துக்க தேவையில்ல, நடந்த விஷயத்த மக்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியா? நான் பண்ணதையே யாரும் புரிஞ்சுக்கல, இதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை பத்தி தான் தேவையில்லாம தப்பு தப்பா பேசுவாங்க, அதுக்கெல்லாம் என்னால இடம் கொடுக்க முடியாது. நானே இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. துண்டு துண்டா இந்த நபரோட பாடியை வெட்டியிருப்பாரு. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை நான் பண்ணிக்கிறேன், நீ குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி கிளம்பிதான் இங்க வந்து உக்காந்து இருக்காரு. இப்ப குணாவும் ஆட்களும் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுத்து போட்டு வெட்டலான்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல இருந்து ஆட்கள்லாம் ஓடி வராங்க. அதாவது இந்த ரெண்டு திருடங்க தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா தான் நம்ம பிளான் தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி குணாவோட ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேணான்ற மாதிரி குணாவை வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தவங்க அவரை தாண்டி ஓடி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அட பாவீங்களா, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி குணாவும் ஆட்கள் மேல கோவப்படுறாரு. இப்ப போவோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே திரும்பி கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா உட்காந்து இருந்தவர் திடீர்னு அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கடைசியா பஸ் ஸ்டாப்பை விட்டு கிளம்புன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இல்ல ஒரு பொலிட்டீஷியன் வராரு. அவர்கிட்ட டிக்கெட்டுக்கு காசு கேக்குறாங்க. நான்லாம் காசு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சனை பண்றாரு. இதனால டிரைவரும் கண்டக்டரும் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. வாக்குவாதத்தினால டிரைவர் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டாரு. கிருஷ்ணா எங்கன்னு தேடினாங்கல்ல, கிருஷ்ணா திரும்பி நடந்துதான் போயிட்டு இருக்காரு. அதை கண்டுபிடிச்சு இவங்களும் வந்துடுறாங்க. இதான் சரியான சமயம், அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்றாங்க. பார்த்தா கிருஷ்ணாக்கு பதிலா எதிர வந்த இர்ஃபான் அட்டாக் பண்ணிடுறாங்க. நீ எதுக்காகடா எல்லா இடத்தையும் குறுக்கியே வர அப்படின்ற மாதிரி குணாவும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. குணாவோட ஆள் ஒருத்தரை ஏற்கனவே இவர் பைக்ல இடிச்சார்ல, அந்த கோவம் வேற அந்த ஆளுக்கு இருக்கும். நீ சரியான சமயம் தான் என்கிட்ட மாட்டிருக்க, சாவுன்ற மாதிரி அவரும் மேற்கொண்டு வயிற்றுல எல்லாம் குத்திட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் போதையில படுத்திருக்கிறதா எல்லாருமே பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா. உண்மையில அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் தான் இர்ஃபானோட அப்பாவா இருப்பாரு. இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு, யாராவது தகவலை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. மேற்கொண்டு கிருஷ்ணாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குணாவும் ஆட்களும் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பஸ் ஒண்ணு எதிர வருது. அந்த டிரைவர் சண்டை போட்டுக்கிட்டே தானே வந்தாரு. எதிர இருக்கவரை பார்த்தோன்னா சட்டுன்னு வண்டியை நிறுத்திடுறாரு.
பஸ்ல இருக்க எல்லாருமே இவன் தான் அடிச்சு தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது நான் அடிச்சு தூக்குனா நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிட்டாரு. ஆனா கண்டக்டர் இருக்கார்ல, வாயா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு ஓடிடுறாரு. பஸ் எல்லாம் இடிக்கல, கத்தியால் தான் குத்தப்பட்டிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. இந்த சத்தம் கேட்டு கிருஷ்ணாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டிரைவரை வண்டி எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. டிரைவர் பயந்து ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இவருக்கு வண்டி ஓட்ட தெரியும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மூட்டையை ஒரு ஓரமா வச்சிடுறாரு. வண்டியை நம்ம எடுக்கலான்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் புவனாவும் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. பாய் ஃப்ரெண்டு இந்த 2 பேரை தான் அன்பிளான் நினைச்சேன்னு சொல்லிட்டாரு. எது இந்த 2 பேரை அன்பிளான் நினைச்சியா? வேற 2 பேர் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு நான் காசெல்லாம் தந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இந்த வழியா தான் இந்த பஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப புவனாவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி வண்டியை நிறுத்துறாங்க. இந்த வண்டியில ஏறி டிராவல் பண்றாங்க. இந்த திருடங்க 2 பேருமே இந்த வண்டியை தான் பிடிக்கலான்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே பாஸ்கரும் வராது. இவங்க ஏறலாம் நினைக்கும் போது பேக பிடிச்சு தடுக்கிறாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இழுத்ததுல பேக் இருக்கு பாத்தீங்களா, பறந்து போய் வேற ஒரு குட்டி அணையில விழுந்துருது. அந்த குட்டி அணை செல்வத்தோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு போல. ஏன்னா செல்வத்தோட பேனர் தான் அந்த இடத்துல ஒட்டி இருக்கு. துரத்திட்டு வந்த பாஸ்கரால பிடிக்க முடியாம அதே இடத்துல நின்றுறாரு. அப்படியே கட் பண்ணி தேன்மொழியை நமக்கு காட்டுறாங்க. பூ பொட்டெல்லாம் அழைப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் பயங்கரமா அழுவுறாங்க. இவங்களுக்கு அந்த காசு கிடைக்க போதுன்னு நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி குணாவும் ஆட்களும் அந்த மூட்டையில என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு வேலை கொடுத்த நபர் தான் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப ரவுண்ட்ஸுக்கு வந்த போலீஸ் இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செக் பண்றாங்க. இவனுங்க தான் கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இர்ஃபான் நல்லபடியா தப்பிச்சிடுறாரு. ஆனா அப்பா இறந்து போயிட்டார்ல, நம்மளால தான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு வருத்தப்பட்டிருப்பாரு. அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு இவரால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி பரிகாரம் எல்லாம் தேடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் கிருஷ்ணா அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாரு. இப்ப ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் சந்தோஷமா இருக்காரு. இதுக்கப்புறம் ஊர் பிரச்சனை எல்லாம் அப்புறம் தான், ஒய்ஃபையும் பொண்ணையும் தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த 2 திருடங்களை காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு தூக்குனது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கவலையை விட புதுசா ஒரு வீடை பாப்போன்ற மாதிரி இந்த டைரக்டரும் கூட்டு போறாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.